இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈஸ்பிட்ல ஒரு டர்னிங் மாடலை வச்சு ஃபியூச்சர் கிரியேட் பண்ணி, ஸ்டாக் செட் பண்ணி எப்படி வந்துட்டு மிஷினிங் பண்ணுறது தான் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படி ஒரு மாடலை கொண்டு வந்து எப்படி ஸ்டாக் செட் பண்ணுறது, எப்படி ஃபியூச்சர் கிரியேட் பண்ணுறதுன்றத பேசிக்காக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஈஸ்பிட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மில்லிங்கில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. நம்ம தான் டர்னிங் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்விட்ச் டு டர்ன், சாலிட் டர்ன் இருக்குங்களா? இதை கொடுத்துட்டு தான் வந்துட்டு டர்னிங்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டர்னிங் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டரட் மாதிரி வந்துருக்குங்களா? ஓகே. இப்போ என்னன்னா ஃபைலில் போயிட்டு நீங்கள் மிஷினிங் பண்ண போகிற மாடலை எடுத்து போயிட்டு தான் ஒரு மாடலை உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே இம்போர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடல் வந்து உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அது வந்துட்டு ஃபியூச்சர் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டாக் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் கிரியேட் பண்ணுறது மாதிரி ஸ்டாக் செட் பண்ணுற மெத்தட் எப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஓவரால் டயா என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் சாலிடில் போயிட்டு இந்த இயர் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓவரால் டயா என்னன்றது இங்கே வந்து 74ன்றது காட்டிருக்குங்களா? ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஸ்டாக் செட் பண்ணுற மெத்தட் அப்படின்றத காட்ட போகிறேன். நீங்கள் போனீங்கன்னா காமன் மிஷின் நீங்கள் இருக்குங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாட்டோட டயா என்னன்றது நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து டயா வந்து 74ன்றது பார்த்தேன்னா ஸோ அதனால 75. ஓகேங்களா? என்னோட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஸ்டாக் கொடுத்தா தான் மிஷினிங் பண்ண முடியும். அதனால 75ன்றதை கொடுத்துட்றேன். ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஏன்னா ஒரு பார்ட்ல வந்து சேஃப்டி நான் டேரக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்கில் பிடிப்போம்ல. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் பார்ட் ஒரு 50 எம்எம்னா நீங்கள் வந்துட்டு அதோட நீங்கள் ஒரு 30 இல்லை 40 எம்எம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். என்னோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்க்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக வந்து ஒரு 100 கொடுக்குறேன். ஓகேங்களா? எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பிடிக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு பார்ட்லேருந்து இவ்வளோ தள்ளி பிடிக்குது. ஓகேங்களா? இது நீங்கள் செக் பண்ணியும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து லென்த்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. டயா தான் நம்மளுக்கு வந்து மேஜர் ரோல். ஓகேங்களா? நான் வந்து 80 கொடுத்துட்டு இப்போ 80ல் எவ்வளோ ஃபேஸிங் பண்ண போறீங்கிறது இங்கே கொடுத்துடணும். ஓகேங்களா? ஃபேஸிங் வந்து ஒரு 5 எம்எம் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா வந்துட்டு 5 எம்எம் ஃப்ரண்ட்ல ஸ்டாக்கும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டில் பிடிச்சிருக்குல்ல. ஸோ இந்த ஏரியாவும் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே தரட்டில் இங்கே வந்து சக்கில் பிடிச்சிருக்குங்களா இந்த ஏரியா. ஓகேங்களா? சக்கில் பிடிச்சிருக்க ஏரியாவை நீங்கள் தான் உள்ள வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் வேல்யூவை. மிஷின் ஸ்பிண்டில் இருக்குங்களா, மெயின் ஸ்பிண்டிலில் இங்கே மெயின் ஸ்பிண்டிலில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ வேல்யூ கொடுத்தீங்க, ஒரு 80 எம்எம் கொடுத்தீங்களா, ஃபேஸிங் 5 எம்எம் கொடுத்துருக்கீங்க. அதில் பேலன்ஸ் இருக்கிற 75 எம்எம் இதில் மைனஸில் கொடுக்கணும். -75ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த சக் வந்து இந்த பார்ட்டில் இங்கே வந்துட்டு ஹோல்ட் ஆன மாதிரி வந்துட்டு ஒரு பொசிஷனில் இருக்குங்களா. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் செட் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் கிரியேஷன். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எம் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்டாக் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்ட் மட்டும் விஷுவலாக தெரியுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்துட்டு ஃபியூச்சர் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபியூச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிரியேட் ஃபியூச்சரில் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்னிங் ப்ரொஃபைல் இருக்குங்களா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த பார்ட்டில் டபுள் கிளிக் பண்ணுறீங்க. ஃபியூச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து வயர்ஃப்ரேம் தான் ஃபியூச்சர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வயர்ஃப்ரேம் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டை வந்து இந்த கமெண்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே வந்து வயர்ஃப்ரேம் வேணுன்றது கேட்கும். ஓகேங்களா? ப்ரொஃபைல் லொக்கேஷன் இருக்குல்ல, நான் வந்து டாப்னு கொடுத்துருக்கேன். டாப் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணனா டாப்பில் மட்டும் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். அது எப்படி நான் பார்க்குறதுனா கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா இதில் ஸ்டாக்னு இருக்குங்களா, இதை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆன இந்த ப்ரொஃபைல் மட்டும் காட்டுதுங்களா. ஓகே. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபிங், ஃபேஸிங், டர்னிங், குரூவிங், த்ரெட்டிங்லாம் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்டாக்கும் செட் பண்ணிட்டோம், வயர் ஃப்ரேமும் கொண்டு வந்துட்டோம். ஓகே. 2D வயர் ஃப்ரேமும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு பார்ட்டுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா என்டர் லென்த்து கேட்குதுங்களா. ஸோ நான் வந்து ஒரு 40 எம்எம் கொடுத்துறேன். கொடுத்துட்டு 90 டிகிரி அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு லைன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் கிரியேஷனுக்கு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ லேத்தில் போயிட்டு ஸ்டாக்கை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாடல் இருக்குன்றத விஷுவலாக தெரியும்.
ஓகேங்களா. ஸோ வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபியூச்சர் கிரியேட் பண்ணா ஃபேஸிங்ல இந்த லைனை கொடுத்துட்டு சாரி இந்த லைன் இருக்குங்களா, இந்த லைனை கொடுத்துட்டு இங்க ஃபியூச்சர் கிரியேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போனா ஆட்டோ செயின் இருக்குங்களா, ஆட்டோ செயினை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செயின் கிரியேட் ஆயிருக்கு. இதில் டைரக்ஷன் பார்க்கணும். ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளது டூல் வந்து மேலேருந்து கீழே தான் வந்து மிஷினிங் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால டைரக்ஷனை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ செயினில் போயிட்டு மிஷினிங். ஓகேங்களா. ட்ரெடிஷ்னல். ஓகே, இங்கே வந்து சாலிட் டர்ன் இருக்குங்களா, இது வந்து மில்லிங் ஆனது, நம்ம டர்னிங் ஆனது பார்க்க போறீங்க. ஸோ செயினை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வரணும். மிஷினிங்கில் சாலிட் டர்னில் ரஃபிங், நீங்கள் டர்னிங்கில் பார்க்குற எல்லா ஆப்ரேஷனும் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரஃபிங். ஓகேங்களா. ரஃபிங் கொடுத்துட்டு உள்ள வரீங்க. ஓகேங்களா. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வந்து ஃபேஸிங் டூல் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே டூல் கிரியேஷனில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல டர்னிங் டூல் இருக்குங்களா, இதில் டர்னிங் இன்சர்ட் இருக்குங்களா, இதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டூல் கிரியேட் பண்ணுறது எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் கிளியர் பண்ணிட்டு இதில் ஃபேஸிங் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபேஸிங்கில் CNMG 0.8 அப்படின்றத இன்சர்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து டேரக்ட்ல கொடுக்குற மாதிரியும் டூல் வந்து இது டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷனும் இது வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா டூலோட கார்னர் ரேடியஸ் என்ன, உங்களோட இன்சர்ட்டோட கார்னர் ரேடியஸ் என்ன, இந்த ஷாங்கோட வித் என்ன, திக்னஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா உங்களோட சிஎன்எம்ஜின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோமா, சிஎன்எம்ன்றதை கொடுத்துட்டு ஜின்றதை இதையும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழே வரீங்க. இதில் கார்னர் ரேடியஸ் இருக்குங்களா, நோஸ் ரேடியஸ் 0.4 ரேடியஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் 0.4 ரேடியஸ், ஓவரால் ஐசி டயாமெட்ரி, எட்ஜ் லென்த், இதெல்லாமே எல்லாமே இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணுறீங்க. ஒரு டூல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஃபேஸிங் சிஎன்எம்ஜின்னு இருக்குங்களா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸிங் பண்ண போறீங்க. இது மாதிரி எல்லா ஆப்ரேஷனும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். செயினில் போயிட்டு மிஷினிங்கில் சாலிட் டர்னில் ரஃபிங். ஓகேங்களா. எப்பவுமே நீங்கள் உள்ளே வந்தோடனே சிஸ்டம் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து எப்பயுமே கொடுத்துக்கணும். ஓகேங்களா. சிஸ்டம் டிஃபால்ட்ன்றது ஆப்ஷனை கொடுத்து தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணணும். இப்போ ஜென்ரலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸிங் அப்படின்றத கொடுத்துறீங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன இன்செர்ட் அப்படின்றது சிஎன்ஜி, ஒரு கட்டோட ரேடியஸ், கார்னர் ரேடியஸ் என்ன 0.4 0.8. ஸோ இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 0.8 அப்படின்ட்டு கொடுத்துறீங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சிஎன்எம்ஜி 0.8 இருக்குங்களா, இதை கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா என்ன ஆர்பிஎம் உங்களுக்கு வந்து ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆக போகுது அப்படின்றத கொடுத்துறீங்க. ஒரு பாஸ் எவ்வளோ கட் எடுக்கணும், 0.2 0.5 ஃபீடெட்காக. ஓகேங்களா. ரெவல்யூஷன் பேர் மினிட்காக கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் சிசிஎஸ் இருக்குங்களா, இது வந்து ரெவல்யூஷன் பேர் மினிட். ஓகேங்களா. கொடுத்துட்டு இங்கே ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து ஃபேஸிங் பண்ண போகிறோமா, ஸோ அதனால ஃபேஸிங்கிறத கொடுத்துட்றீங்க. ஓகே. இந்த ஸ்டாக் எக்ஸ்டென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டூல் வந்து ரீச் ஆகணும் நம்ம கொடுப்போம். அது வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து என்ட்ரி எக்ஸிட் இருக்குங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரிக்கு வந்து டூல் வந்து எந்த பொசிஷனில் வரணும் அப்படின்றது ஜெட்டு தானே நம்மளுக்கு வந்து ஃபேஸிங்கிறது. ஸோ ஜெட் கொடுத்துட்டு டூல் வந்து எவ்வளோ தூரம் வந்து வெளில நிற்கிது அப்படின்றத கொடுத்துட்றீங்க. நெக்ஸ்ட் ஜெட் எவ்வளோ நிற்கிது அப்படின்றத கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு இது அண்டர் கட் வேணுமா, ஸோ நோ கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இந்த ரஃபிங்கில் லென்த்தில் போனீங்கன்னா ஸ்டாக் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் கொடுத்துட்டு ரஃபிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்கை தான் மெயின்டைன் பண்ண போறீங்களா. ஓகே. நான் ரஃபிங் வந்து ஸ்டாக்கை தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஆனால் ஜீரோக்காக நான் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டாக் வந்து கொடுத்துக்கலாம் ரஃபிங்க்கு. ஓகேங்களா. வந்து பாஸ் வந்து என்ன டைரக்ஷனில் எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான், பாஸ் என்ன டைரக்ஷன் எடுக்கணுன்றது நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா. டெப்த் பேர் கட்டினா ஒரு பாஸ் வந்து எப்படி கட் எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்கன்னா லீட் இன் லீட் அவுட். இப்போ லீட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து ஜெட்லேயே கொடுக்கலாம். இதில் போயிட்டு லீட் அவுட்டில் ஜெட்டில் போயிட்டு இந்த வேல்யூ கொடுத்துறீங்க. ஸோ அதே மாதிரி ஜெட்டில் வந்து எவ்வளோ லீட் அவுட் ஆகணும் அப்படின்றத வேல்யூ கொடுத்துட்டு ஓகே பண்ணினா உங்களுக்கு வந்து ஃபேஸிங் ரன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தான் டர்னிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ரஃபிங். ஓகேங்களா. ரஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே செயின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து இந்த பார்ட்டில் இது வரைக்கும் செயின் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு இந்த பார்ட்டில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டில் ஃபுல்லாகவே எடுத்துக்கும். ஓகேங்களா. கொடுத்துட்டு
இதில் ஆட்டோ செயின் இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா. இப்போ கொடுத்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்கா, நீங்கள் செயினில் போய் நீங்கள் தான் டைரக்ஷனை மாற்றிக்கணும். டைரக்ஷனை இப்படி மாற்றிட்டு என்ன டூல் யூஸ் பண்ணலாம், நம்ம ரஃபிங் யூஸ் பண்ண அதே டூல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம விருப்பம் தான். இப்போ ரஃபிங்கில் போயிட்டு ஜென்ரலில் ஃபஸ்ட் வந்து ரஃபிங் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ளே என்ன டூல் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. நான் வந்து டிஎன்எம்ஜி டூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. டிஎன்எம்ஜி 0.8 இருக்குங்களா, இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம் டர்னிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஎம் 1500 ஃபீட் பர் மினிட்டோ ஒரு 0.2 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் ஆர்பிஎம். ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜியில் ஓடியில் மிஷினிங் பண்ணுறீங்க, ஃபினிஷிங் வந்து ரஃபிங்லேயே வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் ஓடியில் ரஃபிங்கு ஸ்டாக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்களா, நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஓகேங்களா. அண்டர்கட் வேணுமானோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்கன்னா கொலிஷன் டிடெக்ஷன் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நீட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் செட்டப்பில் ஆட்டோமேஷன்றதை கொடுத்துருங்க. ஓகேங்களா. நீங்கள் தான் ஸ்டாக் தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்களா இந்த பார்ட்டில். ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்லையும் ஜெட்லையும் ஒரு 0.2 வந்து ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி இருக்குங்கள, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரியில் Z1D அப்படின்றது எக்ஸ்என் Z1D இருக்குங்களா. ஸோ இதில் போயிட்டு ஒரு ஜெட்டில் ஒரு 5 கொடுக்குறீங்க. ஓகேங்களா. டூல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப் பொசிஷனில் இருக்கிற மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா. கொடுத்துட்டு ரஃபிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃபிங்கில் 0.2 ஜெட்டில் ஸ்டாக் வச்சுருக்கேன். டெப்த் ஆஃப் கட் வந்து ஒரு பாஸ்க்கு எவ்வளோ எடுக்கணும், 1 mm இல்லை 0.5 உங்களுக்கு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லீடிங் லிமிட் இருக்குங்களா, ஸோ இதை நம்ம மாற்றிக்கலாம். எக்ஸ்டன் ஜெட்டில் போயிட்டு ஜெட்டில் வந்துட்டு எவ்வளோ லீட் இன் ஆகும்போது இருக்கணும், லீட் அவுட் ஆகும்போது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துட்டு ஓகே பண்ணினா ரஃபிங் வந்து டூல் பார்த்து ரன் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ரஃபிங் பண்ணலாம் அதே கான்செப்ட் தான். ஃபினிஷிங் வந்து ஒரே பாஸில் கட் எடுக்க போகிறோம். செயினில் போயிட்டு மிஷினிங்கில் சாலிட் ட்ரெயின் இருக்குங்களா, இதில் கான்டோரிங் இருக்குங்களா, இதான் ஃபினிஷிங்கான கான்செப்ட். இதில் ஃபினிஷிங் கான்டோரிங்கில் போயிட்டு இதில் ஜென்ரலில் பொறுத்த மாதிரி சிஸ்டம் டிஃபால்ட்டாக ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் ஃபினிஷிங் அப்படின்றத கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா. ஃபினிஷிங் கொடுத்துட்டு டூலில் போகிறீங்க. டூலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷிங்க்கு டிஎன்எம்ஜி டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அதையும் இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். 0.8 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆர்பிஎம் 1500. இதில் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் பெர் மினிட்டை எப்பயும் போல் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கட் வேணாம் அப்படின்னா நோன்றதை கொடுத்துட்டு ஸோ இதில் லீடின் இருக்குங்களா, லீடின்ல எவ்வளோ லீடின் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. 5 அப்படின்றத. ஓகேங்களா. அந்த டூல் வந்து உள்ளே வருதுங்களா, ஸோ வந்துட்டு 5 முடிச்சுட்டு வெளில போகிற இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜெட்டை கொடுத்துட்டு 5 அப்படின்றத கொடுத்துருங்க. கண்ட்ரோலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் அலவன்ஸ். ஓகே. இதை நீங்கள் வந்து ஃபினிஷிங்கில் ஸ்டாக் வைக்க போகிறீங்களா, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. எக்ஸ்என் ஜெட்டில் நீங்கள் லீட் கொடுப்பீங்களா, ஸோ அதே கான்செப்ட் தான். ஜெட்டில் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்என் ஜெட்டில் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓகேங்களா. ஃபினிஷிங் நல்லா இருக்குங்களா. ஓகே. இப்போ வந்து நம்ம ஓடியில் வந்துட்டு ரஃபிங் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோமா, நம்ம வந்து ஓடி குரூவிங். ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியா வரைக்கும் குரூவிங் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்துறீங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இதில் வந்து ஆட்டோ செயின் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துறீங்க எப்பயும் போல். ஓகேங்களா. குரூவிங் டைரக்ஷனை நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இதில் போயிட்டு குரூவிங் டைரக்ஷனை மாற்றிக்கணும். ஓகேங்களா. மிஷினிங்கில் போகிறீங்க,
சாலிட் டர்ன்ல குரூவிங். இதில் ஆப்ரேஷனில் வந்தீங்கன்னா நம்ம வந்து ஓடி குரூவிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. டூலில் போயிட்டு குரூவிங்கில் நம்மளுக்கு வந்து ஓடியில் யூஸ் பண்ணால் குரூவிங் கொடுத்துக்கோங்க. RPM 1500 ரெவல்யூஷன் பர் மினிட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி ஓடியில் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால ஓடின்றதை கிளிக் பண்ணிடுறீங்க. என்ட்ரி எக்ஸிட் இருக்குங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிக்கான வந்துட்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ் ஒன்லி அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 50 mm வெளில நிற்கிற மாதிரி கொடுத்துரும். அதே மாதிரி ஸோ அதுலேயும் எக்ஸ் ஒன்லி கொடுத்துட்டு 50 mm அப்படின்றத கொடுத்துட்றீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரஃபிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் வந்து ஆட்டோமேஷன் கொடுத்துட்றீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன மெத்தடில் கட் எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருவேன். நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற மெத்தடே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபினிஷிங் ஏதாவது பண்ண போறீங்களா? ஸோ நான் வந்து ஃபினிஷிங்க்கு ஒரு பாயிண்ட் ஸ்டாக் வச்சு இதுலேயே நம்ம ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதோ நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் வந்தீங்கன்னா ஃபினிஷிங் கொடுத்துட்டு ஃபினிஷிங்கில் ஸ்டாக் வைக்க போறீங்களா? தேவையில்லை. ஃபினிஷிங்க்கு ஒரு ஆர்பிஎம், ஃபினிஷிங்க்கு ஒரு ஃபீட் அப்படின்றத கேட்போம். அதையும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு லீட் இன் லீட் அவுட். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஜெட் ஆஃப்செட் அப்படின்றது இது இருக்குங்களா? இதை கொடுத்துட்றீங்க. எக்ஸ்ல வந்து ஒரு 3 mm முடிக்கும் போது லீட் அவுட்ல சேம் கான்செப்ட் இந்த இடத்துலயும் ஒரு 3 mm அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே பண்ணினா குரூவிங் வந்து நடந்திருக்குங்களா? ஸோ ஓகே, ஓடி குரூவிங் பண்ணியாச்சு. ஓகேலா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரில்லிங் பண்ணுறதை பார்க்க போறீங்க. இப்போ பிடிஓபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இதை கொடுத்துட்டு இந்த பாட்டில் சென்டர் இருக்குங்களா? இதை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இந்த சைக்கிள் ஸ்டாப்னு இருக்குங்களா? இதை கொடுத்தேன் அப்படின்னா பிடிஓபி வந்து சென்டர் பேக் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் பண்ணிட்டு மிஷினிங் பண்ண போகிறோம், ட்ரில்லிங் பண்ண போகிறோம். ட்ரில்லிங் அப்புறம் இன்டர்னல் ரஃபிங்கும் குரூவிங்கும் பார்க்க போறீங்க. பிடிஓபி கொடுத்துட்டு மிஷினிங்கில் ட்ரெடிஷ்னலில் இப்போ நம்ம உள்ளே வந்தோம்னா ட்ரில்லிங்கான கான்செப்ட் இருக்குங்களா? ஓகே, ட்ரில்லிங்கான கான்செப்டை கொடுத்துருங்க. ஓகேங்களா? சிஸ்டம் டிஃபால்ட் எப்பயும் போல் கொடுத்துட்டு ஆன் பண்ணுறோம். சென்ட்ரல் ட்ரில் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? இப்போ டூலில் போயிட்டு டூல் கிரியேஷனில் 5 ட்ரில்லிங்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் ட்ரில்லில் ஆர்பிஎம் அதுக்கு ஒரு ஆர்பிஎம் ஃபீடட் கான்வென்ட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ட்ரில்லிங்கில் போயிட்டு ட்ரில்லிங் சைக்கிள் வந்து நார்மல் ட்ரில்லிங் சென்டர் பிரச்சனை இல்லை. டோட்டல் டெப்த் வந்து ஒரு 1 mm கொடுத்துருங்க. ஓகேங்களா? கிளியரன்ஸில் இதில் ஃபுல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டு கிளியரன்ஸில் ஒரு 100 mm கொடுத்துட்டு ஓகே பண்ண அப்படின்னா சென்ட்ரல் ட்ரில் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதே கான்செப்டில் இந்த பார்ட்டை இந்த பிடிஓபி கொடுக்குறீங்க. மிஷினிங்கில் ட்ரெடிஷ்னலில் ட்ரில்லிங் கான்செப்டை கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இதில் வந்தீங்கன்னா சிஸ்டம் டிஃபால்ட்டு ட்ரில்லிங் அப்படின்றீங்க. டூலில் போயிட்டு கிரியேட் டூலில் 17 mm ட்ரில். ஓகேங்களா? டயா வந்து 17 mm அதனால 17 mm கொடுத்துருங்க. ஆர்பிஎம் 1000. ஓகேங்களா? பீரியட்ல நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் உங்கள் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரில்லிங்கில் வரீங்க. டோட்டல் டெப்த் வந்து எவ்வளோ மிஷினிங் பண்ண போறீங்க அப்படின்றத கொடுத்துட்றீங்க. கொடுத்து நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன். ஏன்னா எனக்கு வந்து ஐடி இது பண்ணுறதுனால இங்கே டச் ஆகக்கூடாதுனால எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன். ஃபுல் டூல் கிரியேஷனில் ஃபுல்லாக கொடுத்துட்டு கிளியரன்ஸ் 100 mm. ஓகேங்களா? ட்ரில்லிங்கில் கூட நிறைய ஆப்ஷன் இருக்கும். டெக்கு, டேப்பு, போர் அப்படி. நம்ம வந்து நார்மல் ட்ரில்லிங் தான் பண்ண போகிறோம். ட்ரில்லிங் கொடுத்து ஓகே பண்ணினா வந்து ஐடியில் வந்துட்டு ட்ரில்லிங்காக இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடியில் ஃபியூச்சர் கிரியேட் பண்ணி ரஃபிங் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ரஃபிங் பண்ண போகிறீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நடுவில் ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டில் ஃபுல்லாகவே எடுத்துக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இதில் ஆட்டோ சேஞ்ச் இருக்குங்களா? இதை கொடுத்துட்டு ஃபியூச்சர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபியூச்சர் இந்த பக்கம் பார்த்த மாதிரி கிரியேட் ஆயிருக்குங்களா? ஓகே, கரெக்டாக இருக்குது. கொடுத்துட்டு மிஷினிங்கில் போனீங்கன்னா டர்னிங்கில் ரஃபிங். ஓகேங்களா? சாலிட் டைமில் ரஃபிங் கொடுத்துட்டு இப்போ இங்கே உள்ள சிஸ்டம் டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்குங்களா? அது எப்பயும் போல கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் வந்துட்டு
ஐடி டர்னிங் அப்படின்றத உள்ள வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. ஓகேங்களா? மென்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி ஐடி டூல் இருக்குங்களா, ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஐடி டூலை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், ஆர்பிஎம் ஒரு 1500 கொடுத்துறேன். ரெவல்யூஷன் per minute அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆர்பிஎம், ஸோ இதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜியில் உள்ள வந்தீங்கன்னா வந்துட்டு ஐடியில் மிஷினிங் பண்ண போறீங்களா, ஸோ ஐடின்ற கான்செப்டை கொடுத்துக்கோங்க. இதில் ஸ்டாக் ஏதாவது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வேணான்றதுலாம் வந்துட்டு எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ ஐடி டர்னிங்கில் Z only இந்த கான்செப்டை நீங்கள் வந்து எப்பயும் போல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு 10 வெளில நிற்கணும். Z-ல 10 வெளில நிற்கிற மாதிரியும், எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் 10 100 கட் ஆகணுமா? நோ. ஓகேங்களா? கீழே வந்தீங்கன்னா ரஃபிங்கில் ஸ்டாக் ஆட்டோமேஷன். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு கட்டிங் மெத்தடை மாற்றிக்கலாம். ஒரு பாஸ்க்கும் டெப்த் வெளில எடுக்கணும் 1 mm அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து லீடிங் லீட் அவுட் இருக்குங்களா, ஸோ இதை நம்ம மாற்றிக்கலாம். லீடிங் லீட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஜெட்டை கொடுத்துட்டு கீழேயும் அதே கான்செப்ட் எக்ஸ் அண்ட் ஜெட் வந்துட்டு கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட்டில் ஒரு 0.2 நான் கொடுப்பேன் சேஃப்டிக்காக. ஓகேங்களா? தென் ஐடியில் மிஷினிங் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபிங்கும் பண்ணிட்டோம், ஃபினிஷிங்கும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐடியில் குரூவிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு ஐடியில் குரூவிங் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த செயினை கொடுத்துருங்க. இந்த செயினும் நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் இருக்குங்களா, செயினை கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கிச்சா ஆட்டோ செயின் அப்படின்றத ஆப்ஷனை கொடுத்துருந்தீங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் கட் எடுக்கணும், இந்த டைரக்ஷனில் கட் எடுக்குது. ஓகே. மிஷினிங்கில் போனீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இருக்குங்களா, இதில் குரூவிங், இதில் குரூவிங்கை கொடுத்துட்டு நம்ம உள்ள வந்துட்டு எப்பயும் போல் சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐடி குரூவிங் அப்படின்றத கொடுத்துட்றீங்களா, கொடுத்துட்டு ஐடி குரூவிங்கான டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று இன்னைக்கு டூல் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஷனுக்கும் குரூவிங்கில் ஐடி. ஓகே. அதுக்கு ஒரு ஃபீட் டேட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸ்ட்ராட்டஜியில் போனீங்கன்னா வந்து ஐடி டர்னிங்கான ஐடி குரூவிங்கான ஆன்சர் கொடுத்துட்றீங்க. ஐடி குரூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெளில இருக்கணுமா, ஸோ ஜெட்டில் 10 mm சேஃப் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. லீட் அவுட்லைன் அதே இதில் ஜெட்டில் போயிட்டு எவ்வளோ வந்து வெளில நிற்கிறது அப்படின்றதே கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்கன்னா ரஃபிங்கில் மிஷினிங் பண்ணுற கான்செப்ட், இதில் வந்துட்டு ஆட்டோமேஷன் ஒரு பாசம் எவ்வளோ எடுக்கணும் 1 mm இருக்குது. ஓகே. ஃபினிஷிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் வச்சுருந்தா ஃபினிஷிங்கில் எடுக்கலாம். அதனால் ஃபினிஷிங்க்கு ஒரு 0.2 ஸ்டாக் வச்சுருக்கோம். ஃபினிஷிங்கில் போனீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு ஒரு ஆர்பிஎம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லீட் அவுட், லீடிங் லீட் அவுட். ஓகேங்களா? இப்போ லீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ் அண்ட் செட் இந்த கான்செப்டை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் அண்ட் செட் இந்த கான்செப்டை கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சேஃப்டி பொசிஷனுக்காக நார்மல் எக்ஸில் மட்டும் ஒரு 0.2 கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. ஸோ அது ஐடியில் குரூவிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஐடியில் குரூவிங்காக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பண்ணிட்டோம், ரஃபிங் பண்ணிட்டோம், ஃபினிஷிங் பண்ணிட்டோம், ஓடி குரூப் பார்த்துருக்கோம், ஐடி குரூப் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஐடியில் வந்துட்டு ட்ரில்லிங்கு, ரஃபிங்கு, அப்புறம் வந்து ஐடி குரூப் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டிங் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதிலே போகிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் த்ரெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா ஆட்டோ செயின் இருக்குங்களா, அதே கான்செப்டை கிளிக் பண்ணுறீங்க. செயின் டைரக்ஷனை மாற்றிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க.
மாற்றிடுறீங்களா? செயின் டைரக்ஷனை மாற்றிட்டு மெஷினிங்கில் போனீங்கன்னா சாலிட் டர்னில் த்ரெட்டிங், ஓகேங்களா? த்ரெட்டிங்கை கொடுத்துட்றீங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜென்ரலில் ஓடி த்ரெட்டிங் அப்படின்றத என்ட்ரு பண்ணிடுறீங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டு டூல் பாத்தில் உங்களுக்கு வந்து த்ரெட்டிங் டூல் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதே டூல் எடுத்துக்கிறேன். RPM ஒரு 800 அது மாதிரி கொடுத்துருவேன், ஓகேங்களா? நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்ட்ராட்டஜியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடியிலேயே ஓடியா கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ஓடி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் வந்து ஃபேஸிங்க்கு என்ன கொடுத்தீங்களோ அதே கான்செப்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? Z1 போயிட்டு ஜெட்டில் 10 mm வெளில நிற்கிது அப்படின்றத கொடுத்துட்டு என்ட்ரிலையும் ஒரு 10 mm அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க. த்ரெட்டிங் உள்ள வந்தீங்கன்னா த்ரெட்டிங் லீடு இருக்குங்களா? ஸோ இது கீழே வந்து டெப்த் இருக்கும், ஓகேங்களா? இந்த மேஜர் டயான்றது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி எடுத்துருக்கு, ஓகேங்களா? இந்த மைனர் டயான்றது நம்ம வந்து த்ரெட்டோட டெப்த் வந்து எவ்வளோ கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு 0.8 கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 0.8க்காக சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் 1 mm கொடுத்தீங்கன்னா 1 mm ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுதுங்களா? ஓகே. த்ரெட்டோட ஆங்கிள் வந்து நீங்கள் பார்ட்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து த்ரெட் லீடுன்னு இருக்கலாம், இது வந்து டபுள் ஷார்ட்டர் ட்ரிபிள் ஷார்ட்டர் த்ரெட் சொல்லுவாங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட ஃபர்ஸ்ட் டெப்த் வந்து எவ்வளோ எடுக்கணும், 0.2 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் டெப்த் எவ்வளோ எடுக்கணும், மினிமம் டெப்த் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றதும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பாஸ் ஓட போகுது, நீங்கள் வந்து ஒரு 7 பாஸ் இல்லை வந்துட்டு ஒரு 5 பாஸ் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கு ஒரு பாஸ் ஓடணும். ஃபினிஷிங்க்கு ஸ்டாக் இருக்கா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா வந்து த்ரெட்டிங் வந்து ரன் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸ்பெஷலாக தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பார்ட்டில் வந்து ஃபேஸிங், டர்னிங், ஓடியில் வந்துட்டு குரூவிங்கும், ஹைட்டில் குரூவிங், ஹைட்டில் வந்து ட்ரில்லிங் வந்து பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி சிமுலேட் ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்ணிப்போம். இந்த சிமுலேஷன் ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ இது வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணிட்டு ஓகே பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து சிமுலேஷன் ஆரம்பிச்சுலாம் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸிங், நெக்ஸ்ட் வந்து டர்னிங் ஆகுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹைட்டில் ட்ரில்லிங்கு, ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்னிங் ஆகிட்டு இருக்கு. ஹைட் டர்னிங் முடிச்சுட்டு ஓடி குரூவிங், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐடி குரூவிங், நெக்ஸ்ட் வந்து அவுட்டரில் த்ரெட்டிங். நம்ம கிரியேட் பண்ண ஆப்ரேஷன்லாம் வந்து கரெக்டாக ஓடி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபியூச்சர் கிரியேட் பண்ணி ஸ்டாக் செட் பண்ணி டூல் பார்த்து வந்து ரன் பண்ணும், ஓகேங்களா?